ஸோ ஹாய், லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் சூப்பராக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு. என்ன கொஸ்டின்னா, இப்போ நார்மலாக நம்ம ரயில்வே ட்ராக் இருக்குது, அதை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம், நடந்து கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் ஷாக் அடிக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. நல்ல கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஷாக் அடிக்கவே அடிக்காது. ஏன் அப்படின்னா, ஏருங்கிறது ஒரு இன்சுலேட்டர், அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு சில கண்டிஷனில் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா, மழை டைமில் ஏர் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி கண்டிஷனில் ஷாக் அடிக்கும் அப்படின்னா, ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மழை டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக மழை பெய்யுது அப்படின்ட்டு கொடை கொண்டு போவோம். ஸோ அந்த கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டே நம்ம அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக அது நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த ட்ராக்கை வந்து கொடையை பிடிச்சிட்டே கிராஸ் பண்ணிட்டு போனோம், கொஞ்சம் லைட்டாக ஹைட்டை தூக்கி வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த எர்த்தடிக்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மழை பெய்கிற டைமில். ஸோ ரொம்ப ஹெவியான மழை பெஞ்சு ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துச்சு, ஏர் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் கொடையை ரொம்ப ஹைட்டாக தூக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவியான ஷாக் அடித்து உயிரிழப்புகள் வர்றதுக்கே வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் மழை பெய்யும் போது நீங்கள் கொடை இல்லாமல் நனைஞ்சிட்டு கூட போயிடலாம். கொடையை மடக்கி வச்சுட்டு அந்த ரயில்வே கிராசிங் வர்றப்போ மட்டும் கொடையை மடக்கி வச்சுட்டு நீங்கள் நனைஞ்சிட்டே கூட போயிடலாம். ஆனால் கொடையை மட்டும் பிடிச்சிட்டு போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியாமல் கொஞ்சம் ஹைட்டை தூக்கிட்டீங்க. நார்மலாகவே எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட்டாக இருக்கும்போது அந்த கொடையும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக்கிரும். ஸோ அப்போ அது ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிடும் நம்ம வழியாக. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொடையை யூஸ் பண்ணுறது மழை டைமில் ரயில்வே கிராசிங் இருக்கிற இடத்துல மட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன் வந்து மழை டைமில் வந்து ஏர் வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஏருங்கிறது ஒரு இன்சுலேட்டிங் மீடியம். நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் 30 kV per centimeter ஏரோடைய டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி. மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நியர்லி 27-28 kV வரைக்கும் போகும். ஆனால் நம்ம ரயில்வேஸில் போயிட்டு இருக்கிறது 25 kV தான். ஸோ அதனால் மழை பெய்யும் போது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இருங்க. மோஸ்ட்டாக ஷாக் அடிக்க வாய்ப்பு கிடையாது, பட் இருந்தாலும் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில கண்டிஷன்ஸில். அது எந்த கண்டிஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது. ரயில்வேஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவர் ஹெட் லைனுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5.5லேருந்து 5.8 மீட்டர்ஸ் வரைக்குமே இருக்கும். அதனால் நார்மல் ட்ரை கண்டிஷனில் ஷாக் அடிக்க வாய்ப்பு குறைவு. மழை பெய்யும் போது மட்டும் நம்மளுக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொடை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா. ஸோ கொடை இல்லாமல் போகிறது சேஃப். தேங்க்யூ.